வெரி குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நம்ம எதுனா மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கி எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் அக்டோபர் 5ஆம் தேதியும் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் தலைமை கூட்டுறவு சங்கங்களுக்கான மாவட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கான எழுத்து தேர்வு அப்படின்னு வந்து நடக்க போகுது. இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு எல்லோரும் சிலபஸ் கிளாரிஃபிகேஷன் இப்போ வரைக்கும் வந்து வராமல் இருக்கீங்க. நம்ம சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடப்பகுதி வந்து 6 பாடம் தான் மொத்தமே இருக்குது. ஸோ இது வந்து சப்ஜெக்ட் வைஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சப்ஜெக்ட்லேயும் டெப்த்தாக வந்து நம்ம பார்க்காம 6 சப்ஜெக்ட் மொத்தமாக இருக்குது அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 6 சப்ஜெக்ட் அப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டுத்துக்குமே காமன் சிலபஸ் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த காமன் சிலபஸில் அதிகபட்சமான கொஷின்ஸ் வேணால் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனில் இருக்குது. ஸோ மத்திய கூட்டுறவு வங்கியும் மாவட்ட கூட்டுறவு சங்கங்களுக்குமான தேர்வுகளில் வந்து எப்பயும் போல் ரெகுலராக பட் போன தடவை டிஆர்பி நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு பேட்டர்னில் வந்து நடக்கும். எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு இப்போ கோஆப்ரேட்டிவ் லா கூட்டுறவு சட்டத்தில் அதிகமான கேள்விகள் ஒரு 13 கேள்வி மத்திய கூட்டுறவு வங்கி சொசைட்டி எக்ஸாமினேஷனை கேட்குறாங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனில் ஒரு 18 கேள்விகள் 5 கேள்விகள் டிஃப்ரென்ஸ் ஆகலாம். அதே மாதிரி கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியலில் ஒரு 10 கேள்வி டிசிபி கூட்டுறவு சங்கத்தில் கேட்குறாங்கன்னா எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனில் ஒரு 15 கேள்விகள் 18 கேள்விகள் அப்படின்றது வந்து கேட்கலாம். கூட்டுறவு கணக்கியலில் மத்திய கூட்டுறவு வங்கி தேர்வில் அதாவது டிஆர்பி எக்ஸாமினேஷனில் ஒரு 8 கொஷின் 10 கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் ஒரு 15 கேள்வி இப்படி தான் வந்து மாறுபடுமே தவிர ஃபுல்லாகவே அந்த பேட்டர்ன் அப்படின்றத வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதிகபட்சமாக கூட்டுறவு சட்டப்பகுதியில் வந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்பாங்க. எல்லாருமே அதில் தான் வந்து மிஸ் பண்ணிவிடுவோன்றதுனால அந்த கொஷின்ஸை வந்து எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனில் அதிகபட்சமாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த பேட்டர்ன். அதேமாதிரி இந்த எம்ஐஎஸ் மற்றும் கணினி பயன்பாடு அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் ஆல்ரெடி இருந்தாலும் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு 5 இயர்ஸ் பேக்கு இப்போ தான் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்கன்றப்ப அட்வான்ஸ்டு நிறையா வந்து இருக்குது. ஸோ அட்வான்ஸாக சிஸ்டம் வைஸாக தான் எல்லா ஒர்க்குமே வந்து பார்க்குறாங்க வங்கிகளில். ஸோ இப்போலாம் வந்து லெஜர் வந்து ரிட்டனில் எழுதுறது இருக்குது. இருந்தாலும் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸில் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அக்கௌண்ட்ஸ்லாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த சிஸ்டம் வைஸாக இருக்கிற ஒரு 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 பேலன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் இந்த கம்ப்யூட்டர் பேப்பரில் அதிகமான கேள்விகள் வந்து கேட்குறாங்க. 23லேயே நிறையா பேர் வந்து பார்த்துருப்பீங்க. 2023லேயே இந்த எம்ஐஎஸ் கணினி பயன்பாட்டில் வந்து அடிப்படை கணினிகளில் அதிகபட்சமான கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. ஒரு 18 கேள்விகள்கிட்ட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த தடவையும் எஸ்ஆர்பிலையும் நமக்கு மத்திய கூட்டுறவு வங்கியும் அதில் ஈக்குவலண்ட்டாக கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அடுத்து ஜிகே பார்ட்டு. ஸோ ஜிகேன்னு பொதுவாக வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்றப்ப நமக்கு இந்த ஜிகே பார்ட்டில் அதிகபட்சமான கேள்விகள் அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கு ஹிஸ்ட்ரியில் வரலாம். ஸோ ஹிஸ்ட்ரியில் பாலிட்டியில் ஐஎன்எம்மில் இந்த 3 டாபிக்ஸ்லேருந்தும் அதிகபட்சமான கேள்விகள் வந்து கேட்பாங்க. மீதமுள்ள அறிவியல் அப்புறம் வந்து ஜாகிரஃபி கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரி இருக்கிற பேட்டர்னில் வந்து குறிப்பிட்ட கேள்விகள் அப்படின்னு வந்து கேட்கலாம். இது வந்து நம்ம தனியாகவே ஜிகே பார்ட் வந்து தனியாகவே நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்தந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை நான் தனி டாப்பிக்காக வந்து போடுறேன். இப்போ ஏன்னா நம்ம ஆல்ரெடியே கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் சம்மந்தமாக டாபிக் வைஸாக எவ்வளோ கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற வீடியோ போட்டிருந்தேன். அதேமாதிரி ஜிகேயில் பார்ட் வைஸாக எவ்வளோ கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்றதை நான் நாளைக்கு வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன். தமிழ். ஸோ எக்ஸாக்டாக தமிழில் வந்து எத்தனை கேள்விகள் அப்படின்றது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சிருக்கும். 20 கேள்விகள்ன்றது காமனான கொஷின். இதில் வந்து பொது அறிவில் எல்லோரும் ஒரு கன்ஃபியூஷனில் இப்போ வரைக்கும் இருக்கீங்க. நேற்று போட்ட வீடியோவில் கூட கமெண்ட் செக்ஷனில் மேக்ஸில் வந்து 50 கொஷின் கேட்பாங்களா அப்படின்ற கொஷின் இப்போ வரைக்கும் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஆல்ரெடியே சொல்லிட்டோம். அது தனியாகவே நோட்டிஃபிகேஷன் வந்த ஸ்பீடுக்கே நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டாச்சு. இந்த மாதிரி ஏதோ வதந்தியை வந்து கிளப்பிட்டுருக்காங்க. 50 கொஷின் அப்படின்றதுலாம் வந்து கிடையாது அப்படின்றத. ஸோ இதுலேயும் அதே மாதிரி நமக்கு மத்திய கூட்டுறவு வங்கிலையும் சரி தலைமை மாநில கூட்டுறவு வங்கிலையும் சரி அதிகபட்சமான கேள்விகள்லாம் 25 தான் இருக்கும். 20 to 25 கேள்விகள். அதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது கிடையாது. அதனால் இதை வந்து நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸை ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்காமல் மேக்ஸை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 25 கேள்விகளை தாண்டி வந்து போகாது. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவலண்ட்டான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் அந்த ரேஷியோவை வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ பார்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டில் கொடுக்கணும், எவ்வளோ பார்ட் வந்து ஜிகேயில் கொடுக்கணுன்றதை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் 20 கொஷின்றது கம்பல்சரியாக தமிழில் இருக்குது. அதனால் தமிழையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தமிழ்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணுற டாப்பிக்கு. ஸோ அதனால் தமிழ்லையும் நல்லா ஸ்கோர் பண்ணுங்கள். இதில் வந்து நமக்கு மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் புக்ஸ்லேருந்து தான் டேரெக்டாக ஐசிஎம் புக்ஸ் என்னென்ன இருக்கோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம புக்ஸாகவும் மெட்டீரியலாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டடி மெடிசன் சம்மந்தமான டீல்ஸ் இருக்குது. பார்த்துட்டு புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாபிக் வைஸாக நம்ம வந்து ரெகுலராக என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் இதில் இருக்கோ அதை தான் வந்து வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம சொன்ன மாதிரி கணினி பயன்பாடுகளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா வந்து ஈஸியாக இதில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். கம்ப்யூட்டர் படித்த பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ படித்தவங்க அவங்களாம் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வந்து மற்ற கேண்டிடேட் ஜென்ரல் கேண்டிடேட் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேப்பருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற டிஜிட்டலைஸ்டு சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
சிஸ்டமேட்டிக்காக இருக்கிற ஒர்க் தான் அதிகமாக இருக்குது. அதனால் இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நிறைய நம்மளை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜிகே பார்ட்டை வந்து நான் தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயற்பியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு அது சாஃப்ட் காப்பியாக வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். மாநில, தேசிய மற்றும் சர்வதேச முக்கிய நடப்பு விவகாரங்கள், தலைசிறந்த நபர்கள், விளையாட்டு மற்றும் விளையாட்டுகள், அப்புறம் புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர்கள், விருதுகள் மற்றும் கௌரவங்கள், நலன், அரசு திட்டங்கள், அப்புறம் புவியியல் நில அடையாளங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப சமீபத்திய புதிய கண்டுபிடிப்புகள். ஸோ இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் வந்து புதுசாக வந்து இருக்குது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்னென்ன மாதிரியான தொழில்நுட்பங்கள் வந்து உட்புகுத்தியிருக்காங்க, அது மாணவர்களுக்கு எந்த வகையில் பயனுள்ள வகையில் இருக்குது, டிஜிட்டலைஸ்டில் நம்ம சிஸ்டமேட்டிக்காக கோஆப்ரேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த தொழில்நுட்ப வசதி வந்து எவ்வளோ இம்பேக்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கரண்ட் ஈவெண்ட்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து தெரிஞ்சுக்கணும். இந்தியாவின் விண்வெளி திட்டங்கள், ஸோ இப்போ வந்து இஸ்ரோவோ இல்லை நாசாவோ வந்து சேட்டலைட் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீசெண்டாக சென்ட் பண்ண அந்த 2 இயர்ஸில் வந்து சென்ட் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை வந்து நம்ம கவர் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸாக வந்து ரெடி பண்ணி படிச்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ ரொம்ப டெப்த்தான டிஎன்பிசி மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமான கொஷின்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. 6 கேள்விகள் எனக்கு தெரிஞ்சு 6 கேள்விகள் 7 கேள்விகள் தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஃபுல்லாகவே கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்டை நல்லா படிக்கணும். மிச்ச ஜிகே பார்ட்டு, தமிழ், இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து செகண்டரியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே நல்ல ஸ்கோர் பண்ண வேண்டிய டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் மட்டும்தான். ஸோ இந்த 9 புத்தகங்கள் ஐசிஎம் புத்தகங்களை வந்து நல்லா ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணிடலாம். ஸோ நம்ம மெட்டீரியல்ஸில் எல்லாமே அதை கவர் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா கூட நல்ல ஸ்கோர் அப்படின்றத ஃபுல்லாகவே எடுக்க முடியும். ஏன்னா அந்த 9 புத்தகங்களை பேஸ் பண்ணி தான் நம்ம புக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து டெஸ்ட்டு சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்து நம்ம நாளைக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா OMR மெத்தடில் உங்களுக்கு கொரியர் வழியாக அந்த டெஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு டெஸ்ட்டு வந்து போட்டு பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. உங்களுக்காகவே அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டெஸ்ட்டு கிட்ட வந்து அது ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் டெஸ்ட்டு தான் எல்லாமே. தமிழ், ஜிகே, கோஆப்ரேட்டிவ் சப்ஜெக்ட் எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டு தான். அந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கான காஸ்ட் எவ்வளவு, எப்படி நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணணுன்றதை நாளைக்கு வந்து நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அந்த 10 ஃபுல் டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே எக்ஸாமினேஷனில் நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த லெவலுக்கு அந்த கொஷின்ஸை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதனால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ஆஃப்லைனில் உள்ள டெஸ்ட்டு பேட்டர்ன் தான். ஸோ OMR ஷீட்டோட உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்களே அந்த டெஸ்ட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதனுடைய காஸ்ட் என்ன, யார் யாருக்கெல்லாம் வந்து அவைலபிள்ன்றதை நான் நாளை தினம் வீடியோ மேக் பண்ணி என்னென்ன டெஸ்ட்டு வந்து அதில் ஃபுல்லாக இருக்குது, ஷெட்யூல் எப்படின்றத நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாகவே நமக்கு இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிற தகவலை வந்து ஷேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா வந்து சொல்லுங்கள். ஏன்னா சிலபஸ் பேட்டர்ன் இது தான் அஃபிஷியலாக வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க, இந்த 6 சப்ஜெக்ட் தான் அப்படின்றத. ஸோ இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது இந்த 4 சப்ஜெக்ட். இந்த 4 சப்ஜெக்டில் தான் உங்களுடைய அதிகபட்சமான கேள்விகள் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ மிச்சம் 2 கூட நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா ஜிகே பார்ட் வந்து டஃப்னஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. டிஎன்பிசி மாதிரிலாம் டஃப்பாக இருக்காது, எளிமையான முறையில் தான் இருக்கும். நீங்கள் குறிப்பிட்டு படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் இந்த 4 சப்ஜெக்ட் தான். இதிலே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் தனித்தனியாக. அது கூட்டுறவு வங்கியல், கடன் மற்றும் கடன் சார்பற்ற சங்கம்னு இருக்குது. ஸோ அந்த கடன் சார்பற்ற சங்கமும் இதில் இன்க்ளூடட் தான். செகண்ட் சப்ஜெக்டில் இன்க்ளூடட் தான். கூட்டுறவு, கடன் மற்றும் வங்கியல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ கடன் சார்பற்ற சங்கம் அப்போ கிடையாது சார் அப்படின்னா கிடையாது. ஸோ வந்து உண்டு, அதோட இன்க்ளூடடாக கூட்டுறவு கடன் சார்பற்ற சங்கமும் இருக்குது, கடன் சங்கமும் இருக்குது. ஸோ ரெண்டுமே நீங்கள் படித்தாகணும். அப்புறம் வந்து கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு வங்கியல், அப்புறம் கூட்டுறவு சட்டம். ஸோ சட்டம் வந்து இதில் சப்ஜெக்ட்லேயே கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்பீங்க. சட்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ இதிலே வந்து அந்த கூட்டுறவு மேலாண்மை சப்ஜெக்ட்லேயே வந்து அந்த இதுவும் அடங்கிடும். ஸோ அந்த கடன்லேயும் அந்த கூட்டுறவு சட்டம் வந்து அடங்கிடும். அதனால் இதில் வந்து கூட்டுறவு சட்டம் கொடுக்கல, அதனால் சட்ட சப்ஜெக்ட் கிடையாதுன்னு வந்து நினைக்க வேணாம். கூட்டுறவு சட்டம்ன்றது ரொம்ப அடிப்படையாக இருக்குது. ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மேலாண்மை சப்ஜெக்டை பார்த்தீங்கனாலே டெப்த்தாக சிலபஸ் வைஸாக உள்ளே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கூட்டுறவு இயக்கம் இந்த பாருங்க கொடுத்துருக்காங்களா. ஆறாவது சப்ஜெக்டாக கூட்டுறவு சட்டம். கூட்டுறவு மேலாண்மையிலேயே இத்தனை சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு மேலாண்மை கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்லேயே சப்ஜெக்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு 4வது சப்ஜெக்டாக புதிய பொருளாதார கொள்கை, நியூ எக்கனாமிக்ஸ் பாலிசி. அப்புறம் 5th ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம் எப்படி செயல்பட்டுருக்கு. அதற்கு பிறகு தான் கூட்டுறவு சட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு சட்டத்தில் வந்து என்னென்ன டாபிக் டெப்த்தாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் கூட்டுறவு சட்ட
மேற்றுதலின் பரிணாமம். ஸோ இந்தியாவில் எப்படி வந்து இது எந்தெந்த குழு மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எதற்கு என்னென்ன சங்கம், ஒரு குழுவை அமைக்கிறதுக்கு எப்படிலாம் வந்து சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அந்த குழுவினுடைய தலைவர் யார், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1983 உள்ள தமிழ்நாடு கூட்டுறவு சங்க சட்டத்தினுடைய முக்கிய வழிமுறைகள், அப்புறம் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தும் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள். ஸோ இது எல்லாமே 3 டாப்பிக்குமே கோஆபரேட்டிவ் சட்டம் சம்மந்தமாக இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. சட்டப்பிரிவோடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதேமாதிரி மேலாண்மை, கூட்டுறவு மேலாண்மை சொல்லிட்டு 7வது பார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஒரு இதாக 6 சப்ஜெக்டாக கொடுத்துட்டு உள்ளர டெப்த்தாக 10 பேப்பரில் 9 பேப்பர் வந்து நமக்கு இருக்குது. ஜுவல் அப்ரைசல் மட்டும் கிடையாது, மிச்சம் எல்லாமே வந்து இன்க்ளூடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணல, இன்னும் லாஸ்ட் டேஸ் தான் சார் இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதில் ஷார்ட் அவுட்டில் தான் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத்துமே அவைலபிள் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸ் வேணுன்றவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு மட்டும் எனக்கு வேணுன்றவங்க வந்து நாளைக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுங்கள். நாளைய தினம் அந்த டெஸ்ட்டு சம்மந்தமான ஷெட்யூல் ப்ளஸ் வந்து அந்த டெஸ்ட்டு மெட்டீரியல்ஸும் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறோம், எத்தனை டெஸ்ட் இருக்குது, எப்பப்போலாம் வந்து அட்டன் பண்ணணுன்றதையும் நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.